ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपताक स्वामिनिधे नामिने नमो आचार्य पादाय निदाय कृपपदायिने गौरगददामदाय नगर ग्रामदारिणे नमो ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामिनिधे नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे श्री गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्री चैतन्यम् ईश्वरं नमो ओम ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूप गदा मह्यं तदाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदा कमलं श्रीगुरुन् वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्णपादान् सगण ललिता श्रीविशाखान्वितां हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पति गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी विषमानुश्रुते देवी प्रणमामि वाञ्छाकल श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिव गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्ति भवति नैष्ठिकी। हरे कृष्ण माताजी, भागवत प्रार्थனை படிங்க. படிக்கட்டுமா மாதாஜி? மகேஷ் மாதாஜி படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே பாடுங்க கிருஷ்ணா மாதாஜி. சார். ஹரே கிருஷ்ணா. सर्वशास्त्राप्ति पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्त रत्नाट्य सर्वलोकैक तृक्पथा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलितावान्दोदित्यादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानंद पाठाय प्रेम्णवर्षि अक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णया नमोऽस्तु मे मदेक बन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादना मन्निष्ठारक मद्भाग्य मदानन्द नमोऽस्तु ते असाधु साधु तो दायिन् अतिनिलोचता करा आना मुञ्च कदाचिन्मां प्रेम्ण हृत्कन्तया स्फुरा। हरे कृष्ण माताजी. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு மாதாஜி படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு நான்காவது ஸ்கந்தம், அது 14. வித்யா தபோ விரத தரான் விப்ரான் பிரமாத்ம தத்துவம் அவிதும் பிரதமம் துவம் அஸ்ராக் தத் பிராமணான் பரம சர்வ விபத்யசு பாஷு பால பசூனிவ விபோ புர்ஹீத தண்டக. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி.
மொழிபெயர்ப்பு. நன்றி மகிழ்ச்சி. மொழிபெயர்ப்பு. எனது அன்பிற்குரிய சிறப்பும் வலிமையும் உடைய சிவபெருமானே, அந்தணர்கள் கல்வியும் தவமும் விரதமும் ஆத்ம உணர்வும் தொடர்ந்து பெறுவதை பாதுகாப்பதற்காக நீர் பிரம்மதேவரின் வாயிலிருந்து முதலாக படைக்கப்பட்டீர். மாடு மேய்ப்போன் தன் கையில் ஒரு குச்சியினை வைத்துக்கொண்டு எவ்வாறு மாடுகளை பாதுகாக்கின்றானோ அதுபோல் நீர் அந்தணர்களையும் அவர்கள் பின்பற்றும் ஒழுங்குமுறை விதிகளையும் பாதுகாக்கின்றீர். பொருளுரை. சமுதாயத்தில் ஒருவன் எந்த நிலையில் இருந்தாலும் ஒருவனின் முக்கிய கடமையாவது வேதங்கள் கூறுகின்ற ஒழுங்குமுறை விதிகளை கடைபிடித்து மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த பயிற்சி செய்தல் ஆகும். சிவபெருமான் பசுபதி என்று அழைக்கப்படுகிறார். காரணம், அவர் உயிர்களை அவர்களின் வளர்ச்சியடைந்த உணர்வு நிலையில் காக்கிறார். அதன் மூலமே அவைகள் வர்ணாசிரம தர்மத்தினை பின்பற்ற முடியும். பசு என்பது விலங்குகளையும் மனிதனையும் குறிப்பதாகும். இங்கே சிவபெருமான் விலங்குகளையும் ஆன்மீக உணர்வில் வளர்ச்சியடையாது விலங்குகளைப் போல் வாழும் மனிதர்களையும் எப்போதும் பாதுகாக்க விரும்புவோர் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்தணர்கள் பரமபுருஷ பகவானின் வாயினின்று பிறந்தவர்கள் என்றும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிவபெருமான் பரமபுருஷ பகவானான விஷ்ணுவின் பிரதிநிதி என்றே அழைக்கப்படுகின்றார் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். வேதங்கள் அந்தணர்கள் விஷ்ணுவின் பிரபஞ்ச வடிவத்தின் வாயிலிருந்தும், சத்திரியர்கள் அவரது புஜங்களிலிருந்தும், வைஷ்யர்கள் அவரது வயிறு அல்லது இடுப்பிலிருந்தும், சூத்திரர்கள் அவரது பாதங்களிலிருந்தும் பிறந்தனர் என்று கூறுகின்றன. உடலில் தலையே பிரதானமாகும். அந்தணர்கள் முழுமுதற் கடவுளின் வாயிலிருந்து பிறந்ததற்கு காரணம் பகவான் விஷ்ணுவை பிரார்த்திப்பதற்கும் வேத அறிவை பரப்புவதற்கும் தானத்தை ஏற்றுக்கொள்வதற்குமாகவே. சிவபெருமான் பசுபதி என்றும் அறியப்படுகிறார். அதாவது அந்தணர்கள் மற்றும் பிற உயிர்வாளிகளை பாதுகாப்பவர் என்பது இதன் பொருள். அவர் அவர்களை அந்தணர் அல்லாதவர்கள் அல்லது நாகரீகமற்ற மனிதர்களின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கிறார். இது போன்றவர்கள் ஆத்ம உணர்தலுக்கு எதிரானவர்கள் ஆவர். இவ்வார்த்தையின் மற்றொரு அம்சம் என்னவென்றால், வேத சடங்குகளில் மட்டுமே பற்றுக்கொண்டு முழுமுதற் கடவுளின் நிலையை உணராதவர்கள் விலங்குகளை காட்டிலும் உயர்ந்தவர்கள் அல்ல என்பதே ஆகும். கிருஷ்ண உணர்வு சிறிதுமின்றி வேத சடங்குகளை மட்டுமே ஒருவன் செய்து கொண்டிருந்தான் என்றால் அவன் காலத்தை வீணே கழிக்கிறான் என்று ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆரம்பத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சிவபெருமான் தக்கனின் வேள்வியினை அளித்ததின் நோக்கம் தட்சன் தன்னை சிவபெருமானை புறக்கணித்ததன் மூலம் பெரிய குற்றத்தினை செய்ததினாலே ஆகும். சிவபெருமானின் தண்டனை மாடு மேய்க்கும் பையன் தன் கையில் உள்ள குச்சியினால் மாடுகளை பயமுறுத்துகிறானே, அதுபோன்றுதான். மாடுகளை பாதுகாக்க குச்சி தேவை. ஏனென்றால் அவற்றால் விளக்கமளிக்கவோ விவாதம் செய்யவோ முடியாது என்று. அவற்றின் விளக்கமும் விவாதமும் அர்குமெந்தம் அத் பசுலும், அதாவது அடியாத மாடு படியாது என்பதே ஆகும். அடக்குமுறை என்பது மிருகத்தனமான மனிதர்களுக்கு மட்டுமே தேவைப்படுகிறது. வேத சான்றுகளோ காரண காரியங்களோ அல்ல. கிருஷ்ண உணர்வு அல்லது பக்தி தொண்டில் வளர்ச்சியின்றி வேத சடங்குகளில் மட்டுமே பற்றுடையோர்கள் விலங்குகளாவர். இப்படிப்பட்டவர்கள் சிவபெருமானின் பொறுப்பில் உள்ளனர். இவர்களை பாதுகாக்கவும் அவர் செய்வார். தக்கனை தண்டித்தது போன்று சில நேரங்களில் தண்டிக்கவும் செய்வார். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க வந்து சிவபெருமான் மிகவும் வலிமை உடையவர். அவர் வந்து அந்தணர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அந்தணர் அப்படின்னாலே அவங்களுடைய சிம்டம் என்ன அப்படின்னா, 18வது அத்தியாயத்துல நாம் பார்த்திருக்கிறோம். சமோ தமஸ்தப சௌச்சம் சாந்தி ராஜ்ஜவம் ஏவச்ச ஞான விஞ்ஞானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம சொபாவச்சம் அப்படின்னு. அமைதி, சுய கட்டுப்பாடு, தவம், தூய்மை. சௌச்சம் அப்படின்னா தூய்மை, சகிப்புத்தன்மை. நினைச்சுக்க தொண்டைய. ஹரே கிருஷ்ணா. சகிப்புத்தன்மை, நேர்மை, அறிவு, பகுத்தறிவு, அப்போ பகவானை பற்றிய ஞானம், இதெல்லாம் பிரம்மனை அறிந்தவன் பிராமணன். அப்ப இதெல்லாம் இருக்கிறவன் தான் பிராமணன். இப்ப பிராமணன் அப்படின்னா சத்துவகுணத்தில் இருப்பாங்க. அப்ப பிராமணர்கள் பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்கள். கோ பிராமண ஹிதாயச்ச, பசுக்களும் பிராமணர்களும் பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்கள். ஏன் பிராமணர்கள் பிரியமானவங்க? பகவானுடைய தலைப்பகுதியில், அதாவது வாய்ப்பகுதியிலிருந்து பிராமணர்கள் உருவாகின்றார்கள். அப்ப தலை ரொம்ப முக்கியம் உடலுக்கு. எல்லா உறுப்புகள் இல்லாமல் இருக்கலாம், கை இல்லாம இருக்கலாம், கால் இல்லாம இருக்கலாம், கண் இல்லாம இருக்கலாம், ஆனா மூளை இல்லாம இருக்க முடியாது. ஒருவனுக்கு தலைங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி. அப்போ இங்க வந்து பிராமணர்கள் பகவானால் பாதுகாக்கப்படுகிறார். சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, மோசமான உயிர்வாளிகளையும் அவர் வந்து கண்ட்ரோல் பண்றார். அதே சமயம் பிராமணர்களை அவர்களிடமிருந்து பாதுகாக்கின்றார்.
அதனாலதான் அவருக்கு பசுபதி அப்படின்ற பேர். அவர் உயிர்களை அவர்களின் வளர்ச்சியடைந்த உணர்வு நிலையில் காக்கின்றார். அதனால்தான் வர்ணாசிர தர்மத்தை நம்மளாம் பின்பற்ற முடியுது. பசு அப்படின்னா விலங்குகளையும் குறிக்குது, மனிதர்களையும் குறிக்குது. தர்மே நஹீனா பசுமே சமானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தர்மம் இல்லைன்னா விலங்குக்கு சமம். அப்ப இங்க பசு அப்படிங்கிறது விலங்கை குறிக்கின்றது. அப்போ இங்க வந்து சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, விலங்குகளையும் ஆன்மீக உணர்வில் வளர்ச்சியடையாத விலங்குகளைப் போல் வாழும் மனிதர்களையும் எப்போதும் பாதுகாக்க விரும்புவோர் அப்படிங்கிறத குறிப்பிடுது. ஏன்னா அவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும். விலங்குகளைப் போல இருக்கின்ற மனிதர்கள், உடம்பு மட்டும்தான் மனித உருவுல இருக்கும். ஆனா உணர்வு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து மிருக உணர்வா இருக்கும். இப்போ சிவபெருமான் யாரு அப்படின்னா பரமபுருஷர் பகவானோட விஷ்ணுவின் பிரதிநிதி அப்படிங்கிறத நாம நினைவில் கொள்ள வேண்டும். வேதங்கள் அந்தணர்கள் விஷ்ணுவின் பிரபஞ்ச வடிவத்தின் வாயிலிருந்தும். இப்போ ஏன் பிரபஞ்ச வடிவம் அப்படின்னா விஷ்ணுவோடைய ஜட உருவம். நாம பகவத்கீதையில படிச்சிருக்கிறோம், விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி பிரபஞ்ச வடிவத்தை பற்றி படிச்சிருக்கிறோம். அப்போ வெவ்வேறு வர்ணத்தினர் அவருடைய வெவ்வேறு பாகங்கள்ல இருந்து வர்றாங்க. 4 வர்ணத்தினர். பிராமணர் வந்து தலையில வர்றாங்க, இடுப்புல இருந்து சத்திரியர்கள், தோல்ல இருந்து சத்திரியர்கள், இடுப்புல இருந்து வைசியர்கள், கால் பகுதியிலிருந்து சூத்திரர்கள் உதிக்கிறார்கள். எப்படி உடலுக்கு எல்லா பாகங்களும் இன்றியமையாததோ அது போல இந்த சமுதாயத்துக்கு எல்லா வர்ணத்தினும் இன்றியமையாதவர்கள். ஒரு சூத்திரன் இல்லாம நாம சாக்கடையெல்லாம் சுத்தம் பண்ண முடியுமா? சோ சூத்திரனும் அவசியம். ஆனா யார் வேணா பகவானுக்கு பக்தி தொண்டு புரியலாம். எந்த வர்ணத்தினராக இருந்தாலும் பக்தி தொண்டு புரியலாம். அதுவும் இந்த கலியுகத்துல ரொம்ப அது விசேஷமானது. ஒரு அந்தணனோ இல்ல சூத்திரனோ பகவான் பாக்குறதே கிடையாது. யார் மகாமந்திரத்தை உச்சரிக்கிறார்களோ அவங்க எல்லாம் வந்து பகவான்கிட்ட போய் சேரலாம். தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் உச்சரிக்கும் போது அஹோ பதச்வா பதோ சோக்கரியான் யக் ஜிக்வா கிரே வர்த்ததே நாம துப்பியம் ஜெய்புஸ்தபஸ்தே ஜீஹூஹு ஜஹ்னுர் ஆரியா அப்படின்னு தேவர்கள் வந்து ஆஹா இவன் எவ்வளவு பேரு பெற்றவன் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறானேன்னு ஆச்சரியப்படுவாங்களாம். ஏன்னா இந்த மந்திரம் எல்லாருக்கும் கிடைக்காது. அது வந்து எந்த ஒரு இனத்தினராக இருந்தாலும் சரி. புளிந்த போனார் புல்கஷா ஆபீர கம்பா யவனா கஷாதயக ஏன்யே சபாபா அபாஸ்ரயாஸ்ரயாக சுத்தியந்து தஸ்மை பிரப விஷ்ணவே நமக அப்படின்னு அவங்க வந்து எந்த இனத்தினராக இருந்தாலும் சரி அவங்க வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணலாம். அப்போ சிவபெருமான் வந்து அந்தணர் அல்லாதவர்களையும் பாதுகாக்கின்றார், நாகரிகமற்ற மனிதர்களையும் பாதுகாக்கின்றார். அப்போ அந்தணர்களை ரொம்பவே பாதுகாக்கிறார் அவங்க கிட்ட இருந்து. நாகரிகமற்ற மனிதர்கள்ட்ட இருந்து பிராமணர்களை அவர் பாதுகாக்கிறார். இப்ப இங்க வந்து சடங்குகள்ல தேவ சடங்குகளில் ஈடுபடாதவர்கள் அல்லது சடங்குகளில் மட்டும் பற்றுக்கொண்டு நாம இது வந்து 6 அம்சங்கள் படிப்போம். பக்திக்கு தேவையில்லாத அம்சங்கள். அது வந்து பிரஜல்ப அப்படின்னு சொல்லி அதிகமா பேசுறது, பக்தர்கள் அபக்தர்கள் சங்கத்தை எடுக்கிறது, சாதனைகள் செய்யறது, அந்த மாதிரி 6 அம்சங்கள் இருக்கு. அதெல்லாம் தேவையே இல்லாதது பக்திக்கு. அப்ப இந்த சடங்குகள் கூட ஓவரா செஞ்சுக்கிட்டு உணர்வை கடவுளோட சிந்தனையில வளர்த்தாம, இப்ப பாருங்க வெள்ளிக்கிழமை சாணம் போடுறது, வீடெல்லாம் நல்லா தொடச்சு எடுக்கிறது. எதுக்காகனா அவங்களுக்காக, பக்திக்காக கிடையாது. அப்ப சுத்தம் அப்படிங்கிறது எதுக்காக இருக்கணும் அப்படின்னா மனச்சுத்தமும் வேணும். வெறும் உடல் சுத்தம், சுற்றுப்புற சுத்தம் மட்டும் கிடையாது. வீட்டை நல்லா தொடச்சு அப்படியே பளிங்கு மாதிரி கண்ணாடி மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா உள்ளம் வந்து அத்தனையும் கசடு. அப்ப அதனால என்ன பிரயோஜனம்? வெறும் சடங்குகளை மட்டும் செய்வது. அப்ப முழுமுதற் கடவுளை விட்டுருவாங்க, மெயினா விட்டுருவாங்க. மத்ததெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து விலங்குகளை காட்டிலும் உயர்ந்தவர்கள் அல்ல. ஏன்னா வெறும் சடங்குகளை மட்டும் செஞ்சுட்டு கிருஷ்ண உணர்வு இல்லாதவங்க. ஏன்னா கிருஷ்ண உணர்வு தான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா காலம் வீணே கழிகின்றது அப்படின்னு பாகவதத்துல உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆயுர் ஹரதி வை பும்சாம் புத்தியன் அஸ்தௌச்ச என் அச்சௌ தஸ்யத்தே
எத்சனோ நீத உத்தம ஸ்லோக வார்த்தையா அப்படின்னு ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது கிருஷ்ண உணர்வு இல்லை என்றால் நாம கழிச்சிட்டோம் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு வித ஆயுட்காலமும் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு அரசன் வந்து ஒரு சன்னியாசி வந்தார். அப்பெல்லாம் வந்து சன்னியாசிகள் யாத்திரை போறப்போ அரசனை சந்திப்பது வழக்கம். எதுக்காக அப்படின்னா அவங்க கிட்ட பணம் வாங்குறதுக்காக இல்ல, அவனுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக. மக்கள் எப்படி இருக்காங்க, மன்னன் எப்படி ஒழுங்காக ஆட்சி நடத்துகிறானா அப்படின்னு பாக்குறதுக்காக, டெஸ்ட் பண்றதுக்காக அந்த சன்னியாசிகள் போவாங்க. யாத்திரை போறப்போ அந்த வழியா மன்னனை போய் பார்த்துட்டு போவாங்க. அப்போ அந்த மன்னன் ஒரு மன்னன் கேக்குறார், உன்னோட ஆயுள் எவ்வளவுப்பா அப்படின்னு. அவர் சொல்றாரு 5 வயது. இவன் என்ன பார்த்து கமெண்ட் பண்றான் போல இருக்கு, கிண்டல் பண்றான் போல இருக்குன்னு அவர் கொஞ்சம் உள்ள கோவம். ஆனா காது கேட்கல போல இருக்கு அப்படின்னு மறுபடியும் கேக்குறாரு, உன்னோட வயசு என்னப்பா அப்படின்னு. அவர் சொல்றாரு மறுபடியும் 5 வயது. 50 வயசுக்கு மேல இருப்பான் போல இருக்கு. ஆனா நம்மளை பார்த்து திருப்பி திருப்பி 5 சொல்றானே, என்னை பார்த்தா கோமாளியாட்ட தெரியுதா அவனுக்கு அப்படின்னு சொல்லி கோபம் வருது. இப்ப முகத்துல காட்டுறாரு, உன் வயசு என்ன? அப்ப அவர் சொல்றாரு, என் வயசு 5. வந்து பக்தி செய்த இந்த 50 வயசுல நான் 5 வருடங்கள் கூட முழுமையா பக்தி பண்ணிருக்க மாட்டேன். பகவானை பத்தி நினைச்சிருக்க மாட்டேன். மற்ற நேரங்கள்லாம் நான் வந்து பௌதிகமாக இருந்தேன், ஜட விஷயங்கள் ஆர்வமுடையவனாக இருந்தேன். ஒரு 5 வயது தான் இப்ப. ஏன்னா இப்ப கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்த அப்புறம் தான் பகவானை பற்றிய அதிக சிந்தனையில ஆழ்ந்து கோவில்கள் கட்டுவதும் அந்த கோயில்களுக்கு போனதுல ஈடுபட்டிருக்கேன். அதனால உருப்படியா வயசுல வந்து 5 வயது தான் மதிப்பிட முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறார். எப்படி ஒரு அரசனா, அப்ப நல்லாட்சி தான் புரியுறான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வழங்கிட்டு அவர் யாத்திரைக்கு திரும்ப போறார். அப்படி நம்மளோட வயசு என்ன அப்படின்னா, கழுத வயசு இருக்கலாம், 7 கழுத வயசு இருக்கலாம். ஆனா மனிதனாக இருந்தது, அதுவும் ஜீவன் முக்தா, முக்தி பெற்ற மனிதனாக வாழ்வதுங்கிறது ரொம்ப அரிது. நாம உடம்பு வேணா மனுஷ உருவல இருக்கலாம், ஆனா மிருக உணர்வுலதா பல நேரம் நாம வாழ்ந்திருக்கிறோம். சோ அந்த இறை உணர்வை தூண்டி விட்டு, அந்த கிருஷ்ண உணர்வுங்கிறது எல்லாரும் உள்ளத்திலும் இருக்குது. நித்திய சித்த கிருஷ்ண பக்த அப்படின்னு சொல்லி, நித்திய சித்த கிருஷ்ண பிரேம, அந்த கிருஷ்ண பிரேமை வந்து எல்லார்கிட்டையும் இருக்கு, உள்ளத்துல உறங்கி இருக்கு. அதை தட்டி எழுப்புனா என்ன ஆகும்? நம்ம மனிதனா கூட இருக்க மாட்டோம், மிருகமாத்தான் வாழ்ந்திருப்போம். கோபம், காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரிய இந்த சிந்தனைகள்ல தான் அதிகமா ஈடுபட்டிருக்கும். பார்த்தா தெரியாது. ஆனா யாருக்கெல்லாம் கேமரா வச்சு உள்ளத்தை பார்க்க முடியுமோ அவங்களுக்கெல்லாம் வந்து யார் மூஞ்சிலும் முழிக்காத அளவுக்கு அவ்வளவு மனம் வந்து பல விஷயங்களை நினைச்சிருக்கோம், பல தவறுகளை செஞ்சிருக்கோம். ஆனா நாமெல்லாம் மேற்புறமா சிரிச்சுக்கிட்டு நல்லவங்க போல, என்னையெல்லாம் நான்லாம் அப்படிதான், அடுத்தவங்களை சொல்லல, இப்படி நிறைய பேர் இருக்கோம். அப்ப இங்க வந்து சிவபெருமான் தக்கனின் வேள்வியை அளித்ததன் நோக்கம் தக்ஷன் தன்னை புறக்கணித்ததன் மூலம் பெரிய குற்றத்தை செய்ததனால். ஏன்னா இப்ப இங்க வந்து வைஷ்ணவ அபராதம் பண்ணிருக்காரு சிவபெருமானை அவமதிச்சதுனால. இப்ப சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் வந்து குச்சியை கையில வச்சிருப்பார். இப்ப கிருஷ்ணர் வந்து மாடு மேய்க்க போகும்போது குச்சியை கையில எடுத்துட்டு போவார். நீங்க சிலைகள் சிலா விக்கிரகத்துல கூட பார்க்கலாம், ஒரு குச்சி வச்சிருப்பார். அது வந்து மாடு மேய்க்கிற குச்சி. எதற்காக அப்படின்னா மாடுகளை அடிக்கிறது கிடையாது, பயமுறுத்துறதுக்காக. லைட்டா அடிப்பாங்க. அது வேற பக்கம் கூட்டத்தை விட்டு தள்ளி போச்சுன்னா லைட்டா அடிப்பாங்க, ரொம்ப துன்புறுத்த மாட்டாங்க, லைட்டா அடிப்பாங்க. அதனால அது திரும்பி வந்துடும், கூட்டத்தோட சேர்ந்துரும். அது போல தீயவர்களை தண்டிக்கிறதும் சிவபெருமானோட வேலை. ஏன்னா அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க. அர்க்குமேந்தம் அத் பசுலும். சில சமயம் அம்மாவே அப்படித்தான் பண்ணுவான். யசோதையை வந்து கிருஷ்ணர் அடிக்கிறதுக்காக அந்த குச்சியை தூக்கிட்டு போறாங்க இல்லையா, அதுதான் இப்ப தாமோதர மாதத்துல நாம பாக்குறோம். ரொம்ப அழகான லீலை. அப்போ குழந்தைகளை கூட குச்சி வச்சு லைட்டா அந்த தென்னை மர குச்சி வச்சு, ஈக்குமார் குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு குழந்தைகளை மிரட்டுவாங்க. எங்க காலத்துல எல்லாம் அப்படித்தான். ஆனா இன்னைக்கு டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அடிக்கவே கூடாதுன்னு ஒரு சட்டம். அப்பெல்லாம் வந்து குச்சி கொடுத்து பையன் நல்லா அடிச்சு படிக்க வைங்க அப்படிம்பாங்க. சோ அந்த காலம் வேற, இந்த காலம் வேறையா போகுது கலியுகத்துல. அப்ப அந்த லீலையில கூட
யசோதை எண்ணெய். அவங்க வந்து பால் பையனுக்கு கிருஷ்ணாக்கு வந்து குட்டி குழந்தை பால் கொடுத்துட்டு இருக்கிறப்போ இவங்க அடுப்புல பால் பொங்குதேன்னு நிறுத்துறதுக்காக அதை அவங்கள தூக்கி கிருஷ்ணரை தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு அவசர அவசரமா போய் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வர்றாங்க. வர்றதுக்குள்ள இவர் என்ன பண்றாருன்னா பக்கத்துல இருக்கிற பானை அவங்க வந்து தயிர் கடைஞ்சு மோர் எல்லாம் வெண்ணெய் திரண்டு வந்திருக்கும். இவருக்கு என்னை விட இந்த பால் தான் முக்கியமா, உனக்கு அடுப்புல இருக்கிற பால் தான் முக்கியமா. ஆனா அந்த அடுப்புல இருக்கிற பால் நினைக்குது என்னோட என்னை கொடுக்காம கிருஷ்ணருக்கு நீ உன்னோட பாலை கொடுத்துட்டு இருக்கியேன்னு சொல்லி அது பொங்கி வருது. அது கோபம் வந்து அப்ப அங்க நிறுத்த போக இங்கே இவருக்கு கோபம் வர அந்த வெண்ணெய் பானையெல்லாம் கல்ல போட்டு உடைச்சு அந்த பானையில இருக்கிற தயிர் எல்லாம் கீழே சிந்தி எல்லாம் அலங்கோலம் பண்ணி அந்த பாதச்சுவடுகள் அந்த தயிர் வந்து அவர் காலில் பட்டதுனால அந்த சுவடுகள் அப்படியே ஓடி போய் இன்னும் அந்த ஸ்டோர் ரூம்ல இருக்கிறத வெண்ணெயெல்லாம் எடுத்து விசிறி அடிச்சு எல்லா குரங்குகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அப்ப அங்க வந்து உரல்ல மேல காலை வச்சு ஏறுறாரு அந்த வெண்ணெயை திருடுறதுக்காக. அப்ப அங்க ஏறி நின்னு எல்லாம் கொடுத்துக்கிட்டு அந்த விரல் அந்த உரல் மேலேயே உக்காந்துட்டு அத ஷேர் பண்ணிட்டு இருக்காரு அந்த வெண்ணெயெல்லாம் குரங்குகளுக்கு. அப்ப இவர் வந்து முதுகு காட்டிட்டு உட்காந்துருக்காரு. ஆனா ஏன் முதுகு காட்டிட்டு உட்காந்துருக்க, அம்மா வந்தா எப்படியும் இந்த குரங்குகள் முன்னாடி இருக்கிற குரங்குகள் வந்து நம்மளுக்கு ஓடும், அப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்காரு. அதே மாதிரி யசோதை வர்றாங்க, பாக்குறாங்க, அவங்களுக்கு நல்ல கோபம். இப்படி அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கானே பாலையெல்லாம் உடைச்சு அப்படின்னு, எங்க போயிருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பாக்குறாங்க. அவர் உரல் மேல உக்காந்துட்டு, அடே நீ இப்படி பண்ணி வச்சிருக்கே, எல்லாத்தையும் உடைச்சு இப்படி அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கே, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன் பாரு, இன்னைக்கு ஒரு கை பாக்குறேன் உன்னை அப்படின்னு சொல்லி துரத்துறாங்க. திரும்பி பார்த்தா அவங்க குச்சி வச்சிருக்காங்க கையில. அம்மா முகத்திலயும் கோபம். இது வரைக்கும் அம்மாவை அப்படி பார்த்ததே கிடையாது. ஏன்னா எவ்வளவோ குறும்பு பண்ணியிருக்காங்க, ஆனா வெளியில பண்ணியிருக்காங்க, வீட்டுல பண்ணினது இல்ல. ஆனா இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே பண்ணி மாட்டிட்டார். எல்லாரும் சொன்னப்ப நம்பல. ஏன்னா யசோதா அவங்க வீட்டுல வந்து நந்தகோபர் அவர்தான் தலைவர் அந்த ஊருக்கே. அப்ப பசு மாடுகளை மேய்க்கிறது அவங்க வந்து இந்த தொழில் செய்யும் வர்க்கத்தினர் வைஷ்யர்கள். அவங்க வீட்டுல நிறைய பால் இருக்கு, தயிர் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, 9 லட்சம் மாடுகள் இருக்கு. அதுல 10 மாடுகள் வந்து அதற்கான புல்ல தனித்தனியா மேயறதுனால அந்த பிளேவர் தனித்தனியா இப்படி இருக்கிறச்ச என் பையன் ஏன் போய் எல்லா வீட்லயும் திருட போறான், நீங்க எல்லாம் போய் சொல்றீங்கன்னு. ஆனா இன்னைக்கு நேர்லயே பாத்துட்டாங்க. அப்போ துரத்துறாங்க. இப்போ இவர் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப பகவானை முழுமுதற் கடவுள் அவர் வந்து எல்லாத்தையும் படைத்து காத்து சிருஷ்டி ஸ்ருதி பிரளய சாதன சக்தி ரேகா அப்படின்னுட்டு பகவான் எல்லாவற்றையும் படைத்து காத்து அழிப்பவர். இப்ப தேவர்கள் எல்லாம் பாக்குறாங்க மேல இருந்து அந்த முழுமுதற் கடவுள் ஓட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் வேடிக்கை, இவருக்கு பயமா. ஏன்னா இந்த அம்மா வந்து இந்த பிறவியில ஒரு தவம் பண்ணினதுனால இவங்க கிட்ட பிறந்தாரு, இவங்க கிட்ட இருக்காரு. ஆனா இந்த அம்மா எவ்வளவு பாக்கியம் பெற்றவள், எல்லா அண்ட சராசரங்களையும் அடக்கிய ஆளும் இந்த பகவானை குட்டி குழந்தையா இந்த அம்மா ஓடி போய் அடிக்க போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த குச்சி சொல்லுது, கிருஷ்ணா இதுக்கு நான் வந்து பொறுப்பில்ல, நான் உன்னை அடிக்க வரல, இவங்கதான் என்னை தூக்கிட்டு வர்றாங்க, மேல பட்டா எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அந்த குச்சி சொல்லுது. அப்ப அங்க இருக்கிற காற்று சொல்லுது, காற்று வந்து யசோதா கிட்ட சொல்லுது, யசோதா நீ புடிச்சிருவியா உன் கிருஷ்ணனை, அவர் வந்து எத்தனையோ கோடி ஆண்டுகள் தவம் செய்தும் அவரை பிடிக்க முடியாத முனிவர்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாம் இருக்காங்க, நீ பிடிச்சிருவியா பாக்கலாமா அப்படின்னு. அப்ப அந்த காற்று கிட்ட சொல்றாங்க, இதெல்லாம் உன் வேலை இல்ல, நீ பேசாம போ அப்படின்னுட்டு. இதெல்லாம் வந்து அந்தரங்க சக்தியில, அதாவது யோகமாயினோட இதுல நடந்துட்டு இருக்குதாங்க. அப்ப கிருஷ்ணா நினைக்கிறார், நீ எதுக்காக யசோதா பார்த்து ஓடுற, உன்னை யாராவது பிடிச்சிட முடியுமா, நீ எதுக்கு ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி அப்படி நினைச்சிட்டே ஓடிட்டு இருக்கிறப்போ யசோதா வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா பகவானை பிடிக்கவே முடியாது யாராலையும், யார் ஒருவராலையும் பகவானை பிடிக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து எங்கே இருந்தாலும் அவர் வந்து கோலோக விருந்தாவனத்துலதான் இருக்காரு. ஆனா அவரது கைகள், அவரது கால்கள்
அவரது கண்கள் எல்லா பக்கமும் பார்க்கும். அவரது கைகள் எல்லா பக்கமும் நீளும். அவரது கால்கள் ஒரு செகண்ட்ல காற்றின் வேகத்தை விட இப்ப நாம நினைச்சுக்கிட்டு இப்ப அமெரிக்கா போறோம் மனசுல மானசீகமா. ஆனா பகவான் வந்து அதை விட கோடி மடங்கு அதிகமாக செல்லக்கூடிய திறனுடையவர். எல்லையே இல்ல, அன்லிமிட்டெட், அனந்த. அதுக்கு பேர் தான் அனந்த. அப்போ நீ ஏன் ஓடணும் அப்படின்னு கிருஷ்ணாட்ட. ஆனா ஆஹ் அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. சரி மாட்டிக்கலாம் அப்படின்னாலும் ஒரு ஒரு முழம் கேப் தான் இருக்கும். ஆனா 2 பேரும் பிடிக்க முடியல. அப்ப யசோதா நினைக்கிறாங்க, ஓ நான் இந்த குச்சி வச்சிருக்கிறதுனால தான் அவன் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு குச்சியை மறைச்சு பின்னாடி வச்சுக்கிறாங்க. பின்னாடி வச்சுட்டு, இங்க பாரு கிருஷ்ணா, நான் பேசாம நில்லு, என்னை ஓட விடாத. இப்ப நாமெல்லாம் குழந்தைகளை துரத்திட்டு ஓடுவோம் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க வேணும்னே விளையாட்டு காட்டுவாங்க. அப்போ யசோதா வந்து பெரிய பெரிய அடிகள் வைக்கிறாங்க. குட்டி கிருஷ்ணரோட பாதமும் குட்டி அடிகள். ஆனாலும் பிடிக்க முடியல. அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இவனை பிடிக்க முடியல. ஆனா இன்னைக்கு பிடிச்சே தீரணும்னு அவங்க ஒரு மனசுல வைராக்கியம் வச்சிருக்காங்க. சோ அந்த முயற்சி, இடையறாத முயற்சி பாக்குறார் கிருஷ்ணர். அம்மாட்ட வேர்த்து வடியுது. அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. பார்த்தா பாவமா இருக்கு. சரி பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைத்தார். உடனே அவங்க பிடிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்றாருன்னா, பிடிக்கிறதுக்கு முன்னாடி சரி யசோதா நம்மள பிடிக்க வர்றாங்க. அப்போ நாம வந்து முற்றத்துக்கு வீட்டுக்குள்ள இருந்தா நாம எப்படி மாட்டிருக்கோம். சரி வெளியில போலாம். வெளியில போனாக்கா அன்னைக்கு தீபாவளி நாள். யாராவது வந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர் தலைவருங்கிறதுனால டெய்லி வீட்டுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. சமரசம் பண்றதுக்கு, ஏதாவது நியாயம் பேசுறதுக்கு, இந்த மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. சரி முன்னாடி போனா யாராவது வந்துருவாங்க. அப்ப நாம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் வந்து உள்ளதான் இருப்பாங்க. வெளியில தலை காட்ட மாட்டாங்க. உள்ள வந்து பெண்கள் எப்பவுமே உள்ள இருப்பாங்க. வெளியில போற வேலையெல்லாம் இருக்காது. அப்போ வெளியில அம்மா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஓடுறாரு. ஆனா யசோதா அதையும் மீறி வெளியில போய் பிடிக்க போறாங்க. அப்போ இதுவும் போச்சா, என்ன பண்ணலாம் தப்பிக்கிறதுக்கு? என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கூவ ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நீ இதுக்காக யசோதா திருப்பி கத்துறாங்க. ஓ, நீ எதுக்காக குறும்பு பண்ணுன, எல்லாத்தையும் உடைச்ச, ஏன்னா எல்லாத்தையும் உடைச்சு எல்லாம் கொட்டி காமத்து குரங்குகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்த, வீடே பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் திருப்பி கத்துறாங்க. ஓ அம்மாக்கு ரொம்ப கோபம், இனி என்னை பிடிச்சிருவா அப்படின்னு கிருஷ்ணா நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, ஓடிட்டே இருக்காரு. அப்ப அந்த சமயம் பார்த்து நந்த மகாராஜா இல்ல வீட்டுல, பலதேவர் இல்ல. சோ இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அங்க யாருமே இல்ல. அப்போ அந்த வெளியில இருக்கிற யாதவர்கள், அந்த நந்த கோப்பர்கள் அவங்க எல்லாம் இருக்காங்க. கோப்பர்கள் எல்லாம் இருக்காங்க. நந்த கோப்பர் கிடையாது, கோப்பர்களா இருக்காங்க. அவங்க எல்லாம் சத்தம் கேட்டு ஓடி வர்றாங்க. என்னடா இது இப்படி 2 பேரும் சத்தம் போட்டிருக்காங்கன்னு எல்லாம் ஓடி வர்றாங்க வெளிப்பக்கம் போனதுனால. அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க, எதுக்கு எதுக்கு யசோதா, குழந்தை தானே விட்டுரு அப்படின்னுட்டு. இது வரைக்கும் அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த கிருஷ்ணா வந்து எங்க வீட்டுல வந்து திருடுறான், எங்க வீட்டுல அப்படி பண்றான்னு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரே கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்களுக்கு உள்ளூர் ஆசை, கிருஷ்ணா வந்தா நம்மளுக்கு நல்லது நடக்குது, கிருஷ்ணா கை வச்சா வெண்ணெய் பெருகுது, ரொம்ப இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி வேணும்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு கிருஷ்ணா வரவுக்காக காத்திருப்பாங்க. பெண்கள் எல்லாம் கிருஷ்ணாவை பிடிச்சு கொஞ்சலாம், அடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாருமே லீலைகள் பண்றதுக்கு அங்க வந்து காத்துட்டு இருப்பாங்க. அந்த ஏன்னா அவங்க எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். போன பிறவில முனிவர்களா இருந்தவங்க தான் இன்னைக்கு வந்து கோபர்களாகவும் கோபிகளாகவும் அங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கு. ஏன்னா கிருஷ்ணா வந்து நிஜமாவே அழுகிற மாதிரியும், நிஜமாவே ஓடுற மாதிரியும், ஒரு கண்ணெல்லாம் கச்சக்கிட்டு, அந்த மையெல்லாம் அழிஞ்சிட்டு, முடியெல்லாம் களைஞ்சு, ரொம்ப பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பாவமா இருந்தது. ஒரு சின்ன குழந்தைய போட்டு எதுக்கு இப்படி வேண்டாம் விட்டுருன்னு. இல்ல இன்னைக்கு நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி புடிச்சிடுறாங்க. புடிச்சு அவரு கட்ட போறப்போ அந்த கயிறு எப்பவுமே அவங்க கூந்தல்ல வச்சிருப்பாங்க. மாடு கட்டுறதுக்காக கயிறு, அதை ஒண்ணு அவுத்து அவங்க கிருஷ்ணாவை கட்ட பாக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு கட்ட முடியல. அப்ப இன்னொரு கோபிட்டு இருந்து எல்லாருமே வச்சிருப்பாங்க. இன்னொரு கோபிட்டு இருந்து கயிறை வாங்குறாங்க, அது 2 இன்ச் பத்த மாட்டேங்குது. இன்னொரு திருட்டு வாங்குறாங்க, 2 இன்ச் பத்த மாட்டேங்குது. அதுலயே டயர்டா இருக்காங்க, இதுல வேற டயர்ட் ஆயிட்டாங்க.
அவங்களுக்கு மூச்சு இறைக்குது மேலே கீழே. இதையெல்லாம் பார்த்துட்டு கிருஷ்ணா சரி கட்டிக்கோ. இப்ப எதனால கட்ட முடிஞ்சது அப்படின்னா, ஞானிகள், யோகிகள், ஆஹ் இவங்கெல்லாம் கட்ட முடியல. ஆனால் ஒரு பக்தன், ஒரு பக்தை தனது அன்பு எனும் கயிற்றினால் இங்க கட்டிடுறாங்க. ஏன்னா கிருஷ்ணா அலோவ் பண்ணிட்டார். ஏன்னா அவர் அலோவ் பண்ணாம எதுவுமே நடக்காது. கடைசியில சாங்ஷனர் யாரு? ஒரு செயல் செய்பவர்களுக்கு 5 விஷயங்கள், காரணிகள் நம்ம பார்த்திருக்கோம் 18வது அத்தியாயத்துல. செய்பவர், அதுக்கான பலதரப்பட்ட முயற்சிகள், அதுக்கான இடம், கடைசியில பகவான் சாங்ஷன் பண்ணணும். அவர் செய்யாம எதுவுமே முடியாது, எந்த செயலும் முடியாது. அப்ப அவர் அலோவ் பண்றாரு, இப்ப கட்டிட்டார். ஏன் கட்டுனாங்க உரல்ல அப்படின்னா, பசங்களை அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர்லாம் வீட்டை விட்டு ஓடிடுவாங்க கோச்சுட்டு. சரி இவங்க துரத்திட்டாங்க, புடிச்சிட்டாங்க, ஆனா அடிக்கல. சரி இவனை என்ன பண்ணலாம், சும்மா விடக்கூடாது. அப்ப நான் திட்டுறது துரத்துனதுனால எங்காவது ஓடிடுவானோ பயந்துட்டாங்க. சரி அதனால உரல்ல கட்டி போட்டுடலாம் அப்படின்னு கட்டியும் போட்டுட்டாங்க. இப்ப கட்டி போட்டுட்டா அவங்க பாட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்ப அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, கூட இருக்கிற உபநந்தர் அவங்க எல்லாம் சொல்றாங்க, நான் கிருஷ்ணா நீ கவலைப்படாத, நாங்க அவுத்து விட்டுறோம் அப்படின்னு. அப்போ யசோதா திரும்பி பார்த்து அவங்களெல்லாம் மறைக்கிறாங்க. யாராவது அவுத்து விட்டீங்க அவ்வளவுதான், உங்களையும் சேர்த்து கட்டி போட்டுருப்பேன் அப்படின்னு. அப்போ எல்லாரும் பயந்து போய் பேசாம ஓடிடுறாங்க, எல்லாரையும் துரத்தி விட்டுறாங்க. அப்ப கிருஷ்ணா மட்டும் ஒரு இருக்காரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணா அந்த உரலை தள்ளிட்டு போறாரு. தள்ளிட்டு போனப்போ 2 அசோக மரங்கள் அவங்க வீட்டு முற்றத்துல இருக்கு. அது குபேரனோட பசங்கள் சாபத்தினால், நாரதரோட சாபத்தினால அங்க மரங்களா இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காக அந்த உரலை தள்ளவே முடியல. அந்த 2 மரத்துக்கடியில அது போய் மாட்டிடுச்சு. அப்போ அவர் நல்லா புஷ் பண்றாரு. அப்ப அந்த 2 மரமும் வேரோட அப்படியே சாயிருச்சு. அப்போ அந்த நலக்கூபரன், மணிக்ரீவன் 2 பேரும் விமோச்சனம் அடைந்து தேவர்களாக வானத்துல அப்படியே பிரகாசமா ஜொலிக்கிறாங்க. ஜொலிச்சு பகவானுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டு அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு மேல பறந்து போயிடுறாங்க. இத குழந்தைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்றாங்க. படால்னு சத்தம் கேட்ட உடனே எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. அந்த சமயம் பார்த்து நந்தகோபர் வர்றாரு. என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு? அப்ப கிருஷ்ணா கட்டி போட்டுட்டாங்க அவங்க அம்மா அப்படின்னு சொல்றப்போ அவர் ரொம்ப கோவத்தோட போறாரு. எதுக்காக கட்டி போட்ட அப்படின்னுட்டு. அவங்க பயந்து போய் அவங்க ஒரு ரூம்ல கோச்சிட்டு உட்காந்துக்கிறாங்க யசோதா. அப்போ கிருஷ்ணா அப்பா மேல தாவிக்கிறாரு. அப்பாதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு அப்பா மேல தாவிக்கிறாரு. அப்ப யசோதை அன்னை கட்டி போட்டதுக்காக வருந்தி ரொம்ப வழுதி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ கிருஷ்ணா ஓடி போய் அவங்க அம்மா மேலேயே போய் சமாதானம் பண்ண போய் தாவும் போது அவங்க கிருஷ்ணாவை பிடிச்சு அவ்வளோ முத்தம் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம குழந்தைய அடிச்சிருவோம், அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அது தூங்கும் போது பாத்தீங்கன்னா முத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க சில அம்மாக்கள், அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு. அப்படி இந்த லீலை போகுது. அப்போ அடியாத மாதிரி படியாது அப்படிங்கறதுக்காக நம்ம இதை எடுத்தோம். இப்போ கிருஷ்ணா இப்போ குச்சி வச்சிருப்பாரு, ஆனா பசுக்களை அடிக்கிறதுக்காக இல்ல. அடுத்தது 15வது ஸ்லோகம். யோச்சோ மயா விதித த்வத்வ திருஷாஷபாயாம் ஷிப்தோ துருத்தி விஷிநகர் விஹன்ய தன்மாம் அர்வாக் பதந்தம் அர்ஹத்தம நித்தயாபாத் திருஷ்டியா பகவான் ஸ்வகிருதேன துஷ்யேத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. சிவபிரானே, உமது முழு புகழையும் நான் அறிந்தேன் இல்லை. இக்காரணத்தினாலேயே அம்பினும் கொடிய வார்த்தைகளை நான் ஒரு சபையில் உன் மீது பிரயோகித்தேன். ஆனாலும் அவற்றை நீர் பொருட்படுத்தவில்லை. போன்ற மரியாதைக்குரியவரை பணியாததினால் நான் கீழான நரகத்திற்கு போய்க் கொண்டிருந்தேன். ஆனால் என் மீது கருணை கொண்டு என்னை தண்டித்ததின் மூலம் நீர் காத்தருளினீர். எனது வார்த்தைகளினால் உம்மை திருப்திப்படுத்த இயலாது. ஆதலினால் உமது
சுய கருணையினாலேயே நீ திருப்தி அடைய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். பொருளுரை. வழக்கமான வாழ்க்கையின் கீழான நிலையினை ஒரு பக்தன் எய்தினாலும் அதனை பகவானின் கருணை என்று ஏற்றுக்கொள்வான். தச்சன் சிவபெருமானுக்கு எதிராக பயன்படுத்திய வார்த்தைகளே அவரை தொடர்ந்து நரகத்தில் வைத்திருக்க போதுமானவை ஆகும். ஆனால் அவரிடம் கருணை கொண்ட காரணத்தினால் சிவபெருமான் தச்சன் செய்த குற்றத்தை சமன் செய்ய அவரை தண்டித்ததின் மூலம் காத்தருளினார். தச்சன் இதனை உணர்ந்த சிவபெருமானின் தாராள மனதிற்கு அடிபணிவதன் மூலம் தன் நன்றியினை காட்ட விரும்பினார். சில நேரம் ஒரு தந்தை தன் குழந்தையை தண்டிக்கலாம். அக்குழந்தை பெரியவனானதும் தன் தந்தை தனக்களித்த தண்டனையை தன்னை திருத்துவதற்காக தன் மீது கொண்ட கருணையே தவிர தண்டனை அல்ல என்று புரிந்து கொள்கிறான். இது போன்ற தச்சனுக்கு சிவபெருமான் தனக்களித்த தண்டனையை அவர் தன் மீது வைத்திருக்கும் கருணையின் வெளிப்பாடே என்று பாராட்டுகிறான். இதுதான் கிருஷ்ண உணர்வு பாதையில் முன்னேறுபவனுக்குரிய அடையாளமாகும். முழுமுதற் கடவுள் நிந்திக்கப்படும் எத்தகைய துன்ப வாழ்க்கையினையும் கிருஷ்ண உணர்வுள்ள ஒரு பக்தன் ஒருபோதும் பெறுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. அவன் அத்துன்ப நிலையினை கூட பகவானின் கருணையே என்று ஏற்றுக்கொள்கிறான். அவன் நினைக்கிறான், எனது முன்வினைகளினால் நான் தண்டிக்கப்படவோ அல்லது இதைவிட தீங்கான வாழ்க்கை நிலையினையோ நான் அடைந்திருக்கலாம். அவ்வாறு நடைபெறாது பகவான் என்னை காத்தருளினார். அதனால் கர்ம விதியின் அடையாள மன்னிப்பாயாக ஒரு சிறிய தண்டனையினையே நான் பெற்றிருக்கிறேன் என்று அவரது கருணையினை வழியிலேயே சிந்தித்து ஒரு பக்தன் மேலும் மேலும் முழுமுதற் கடவுளை சரணடைகிறான். அதனால் அவன் இது போன்ற தண்டனையினால் சிறிதும் துன்புறுவதில்லை. ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ சிவபெருமான் நீங்க வந்து தண்டனை கொடுத்ததுனால தக்ஷன் அதை ஏற்றுக்கொண்டு நான் வந்து கீழான நரகத்திற்கு போறதுக்கான பாதையினை பின்பற்றி இருந்தேன். ஆனா நீங்க என்னை தடுத்தாட்கொண்டீர்கள். சில சமயம் பகவான் என்ன பண்றாருன்னா, பக்தர்கள் தவறு செய்ய முயலும் போது அதை ஆரம்பத்திலேயே தடுக்கிறார். அபக்தன் செய்யும் போது அதை வந்து அவர் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க சுதந்திரத்துல அவர் தலையிடுவதில்லை. ஆனால் ஒரு பக்தன் அவரோட கண்ட்ரோல்ல வந்ததுனால அவன் வந்து தவறான பாதைக்கு போகும்போது அதை திருத்துவதற்காக முதல்லயே ஒரு அடி கொடுத்துருவார். அந்த அடி சின்ன அடிதான். ஆனா அவனுக்கு பௌதிகமா பார்க்கும்போது அது பெரிய அடியா தோணும் சிலருக்கெல்லாம். ஆனா பின்னாண்ட வரும் காலங்கள்ல எதிர்காலத்துல அவன் சிந்திப்பான், நான் மட்டும் அன்னைக்கு அந்த பிசினஸ் எடுத்திருந்தேன்னா இன்னைக்கு அப்பா எத்தனை பேர் அதுல வந்து நொடிஞ்சு போயிட்டாங்க. ஆனா நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன், கடவுளே எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு. ஆனா பகவான் எனக்கு நல்லது பண்ணிருக்காரு. இன்னைக்கு மட்டும் அப்படி நடந்திருந்ததுன்னா இன்னைக்கு நான் எவ்வளவு கீழான இடத்துக்கு போயிருப்பேன், இருக்கிறதும் போயிரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவன் நினைவு கூற முடியும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனா இதை வந்து நிறைய பேர் அனுபவிச்சிருக்கோம். தவறான பாதையில் போகும்போது எல்லா விதத்திலையும் அதுல வந்து முதல்லயே ஒரு அடி போட்டுருவார். அது வந்து அவனுக்கு அவமானமா இருக்கலாம், இல்ல அது வலிக்கலாம், மனசு வலிக்கலாம், உடல் வலிக்கலாம். ஆனா அது பின்னாடி எதிர்காலத்துல சிந்திக்கும் போது, ஆஹா அன்னைக்கு மட்டும் அப்படி நடந்திருக்கலைன்னா நான் இன்னைக்கு என்ன கதிக்கு ஆளாயிருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் ரியலைஸ் பண்ணிருக்கோம். அப்ப இது வந்து பகவானுடைய கருணை. அவர் யார் வந்து தன்னை அடைக்கலம் புகின்றார்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லது மட்டுமே செய்வார். ஏன்னா பகவானுக்கு சிந்தனைகள் நம்மள நாம கூட பல சமயங்கள்ல தவறுவோம். தவறு செய்வு இயல்புடையவர்கள், ஏமாற்றும் இயல்புடையவர்கள். நாம் வந்து நம்ம புலன்கள் வந்து மாயைக்குட்பட்டது. இப்படி எத்தனையோ குறைகள் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா பகவான்கிட்ட எந்த ஒரு குறையுமே இல்லை. கடுகு அளவு கூட, சந்திரன்ல கூட ஒரு புள்ளி இருக்கும். ஆனா பகவான்கிட்ட ஒரு சின்ன அளவு கூட அவர்கிட்ட எந்த ஒரு தீங்கும் கிடையாது. மிகவும் சுத்தமானவர், பாவமற்றவர், அபாவ வித்தம். அபாவ வித்தம்னா அவர்கிட்ட எந்த ஒரு பாவமே கிடையாது. அப்போ அவர் கருணையினாலே இந்த மாதிரி என்னால சிந்தித்து ஒரு பக்தன் சிந்திக்கிறான். சிந்தித்து ஒரு பக்தன் மேலும் மேலும் முழுமுதற் கடவுளை சரணடைகிறான். ஏன்னா அவனுக்கு வர்ற கஷ்டங்கள் எல்லாம், இதுக்குதான் நான் அந்த ஸ்லோகம் படிக்க சொன்னேன். தத்தானு கம்பா சுசமீசமானோ குஞ்சான ஏவாத்ம கிருதம் விபாகம். இது எத்தனை பேர் படிச்சீங்க? ஒருத்தர் மட்டும்தான் படிச்சு ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க எனக்கு. ஹரே கிருஷ்ணா. இங்க எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க அந்த ஸ்லோகம்? பைகாட் பண்ணிருக்கீங்க? கிருஷ்ணவேணி மாதாஜி நீங்க படிச்சிருப்பீங்க இல்லைங்களா?
மாதாஜி வாய்ஸ் கேட்கல. நீங்க பேசுறீங்க தெரியுது, ஆனா வாய்ஸ் கேட்கல. சந்திரா தேவி மாதாஜி, சுந்தரி மாதாஜி, கிருஷ்ணபிரியா மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. நானு ஸ்பீக்கர் வச்சிருக்கேன் கிருஷ்ணா மாதாஜி. கேட்கறதுக்காக, அதனால சவுண்ட் ஒழுங்கா கேட்டுக்காது. சரி சரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நீங்க நீங்க சொல்லுங்க மாதாஜி, அந்த ஆ ஆ ஸ்லோகம் சொல்லுங்க. தத்தேனுகம்பாம் சுஷமீக்ஷமாணோ புஞ்சானயேவாத்மா கிருதம் விபாகம் கிருத்வாத்மபுர்பிர்விததன் நமஸ்தே ஜீவேத்தயோ முக்திபதே சதாயபாக். ஹரே கிருஷ்ண ஹரி 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 போல். மகேஸ்வரி மாதாஜி, இதுக்கான மீனிங் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. போற்றுதற்குரிய பகவானே, உமது காரணமற்ற அளவற்ற கருணையை வேண்டி காத்திருக்கும் காலகட்டத்தில் ஒருவன் அந்த காலகட்டங்களில் தான் முன் செய்த வினையின் பாவ விளைவுகளை பொறுமையுடன் அனுபவித்துக் கொண்டு தனது எண்ணம், சொல், செயல், உடல், மனம், வாக்கு, காயங்களால் உமக்கு மரியாதை கலந்த வந்தனங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தான் என்றால் அவன் நிச்சயமாக விடுதலை பெறுவதற்கு தகுதியுடையவன் ஆகின்றான். ஏனெனில் அந்த விடுதலையானது அவனுக்கு மரபுரிமை விடுதலை ஆகின்றது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல். நன்றி மாதாஜி. நம்மளுக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் அது பகவான் கொடுக்கறது கிடையாது, நாமளா விதைச்சுக்கிட்டது. தீதும் நன்றும் பிறன் தரவாரா. சோ அதையெல்லாம், அந்த கஷ்டங்களை நம்ம மலையளவு இருந்தா கூட பகவான் என்ன பண்றாருன்னா அதை கடுகளவாக்கிடுறாரு. ஆனா அதை கூட தாங்க முடியல நம்மனால. ஆனா ஒரு பக்தன் என்ன பண்றான்னா, அது முன் செய்த பாவத்தின் விளைவு அப்படின்னு சொல்லி அவன் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவன் பகவான் கிட்ட முழு நம்பிக்கையோடு 100% முழு நம்பிக்கையோடு பக்தி தொண்டு புரியும் போது அவனுக்கு சொர்க்கம் இல்ல, பகவானுடைய லோகம் கன்ஃபார்ம் அப்படின்னு உறுதி செய்யப்படுது. இது பாகவதம் சொல்லுது. சோ பாகவதம் சொல்றதுனால நம்ம கண்டிப்பா அதை நம்பியே ஆகணும். பாகவதம் சாட்சாத் பகவானுடைய சவுண்ட் இன்கார்னேஷன், சப்தாவதாரம். சோ எல்லாரும் தயவு செஞ்சு இந்த ஸ்லோகத்தை படிச்சுக்கோங்க. அடுத்தது மைத்ரேய உவாச்ச க்ஷமாப்யைவம் சமித்வாம் சம் பிரம்மணா சானு மந்திரிதः கர்ம சந்தானாயாம் ஆச சோபாத்யாயத் ஆதிபிகி. மொழிபெயர்ப்பு. மைத்ரேய மாமுனிவர் கூறினார், சிவபெருமானால் மன்னிக்கப்பட்ட தக்ஷன் பிரம்மதேவனின் அனுமதியுடன் கற்றறிந்த முனிவர்களுடனும் புரோகிதர்களுடனும் மற்றவர்களுடனும் சேர்ந்து மீண்டும் வேள்வியை செய்ய துவங்கினார். இப்ப சிவபெருமானால் மன்னிக்கப்பட்ட தக்ஷனுக்கு என்ன ஆட்டோட தலை கிடைச்சிருக்கு. இப்ப மறுபடியும் புரோகிதர்கள், முனிவர்கள், அவங்களோட தேவர்களோட சேர்ந்து அந்த வேள்வியை மறுபடியும் ஆரம்பிக்கிறார். ஸ்லோகம் 17. சவாதனவம் யக்ஞ சந்தத்யை திரி கபாலம் ஸ்வசோத்தமாக புரோடாசம் நிரபவம் வீர சம்சர்சுத்தையே. ஹரிஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழி படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. சரிங்க மாதாஜி. அதன் பிறகு வேள்வியை தொடங்குவதற்கு முன்னதாக அந்தணர்கள் முதலில் வீரபத்திரனாலும் சிவபெருமானது பூத கணங்களினாலும் வேள்வி சாலையில் ஏற்பட்ட பழுதினை சுத்தம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்தனர். பிறகு அவர்கள் வேள்வி தீயில் புரோதாசம் என்னும் நைவேத்தியத்தினை ஆகுதி செய்வதற்குரிய ஏற்பாட்டினை செய்தனர். பொருளுரை. வீரபத்திரனின் தலைமையின் கீழ் இருந்த சில தெய்வ பக்தர்களும் அடியவர்களும் வீரர்கள் எனப்படும் பூத கணங்கள் ஆவர். அவர்கள் வேள்வி சாலையினை தொட்டு சேதப்படுத்தியதோடன்றி மலஜலம் முதலியவற்றினால் அசிங்கப்படுத்தியும் விட்டனர். ஆகையினால் அவர்கள் உண்டு பண்ணிய தீட்டினை புரோதாச சடங்கினால் சுத்தப்படுத்தப்பட வேண்டியதாயிற்று. விஷ்ணு யக்ஞம் அல்லது பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்படுவது தூய்மையின்றி செய்யக்கூடியதன்று. அசுத்த நிலையில் அர்ப்பணிக்கப்படும் எதுவும் சேவா பராதம் எனப்படும். கோவிலில் விஷ்ணு மூர்த்திக்கு செய்யும் பூஜையும் விஷ்ணு யக்ஞமே ஆகும். ஆகையினால் அனைத்து விஷ்ணு கோவில்களிலும் அர்ச்சான விதி எனப்படும் அர்ச்சனை முறைகள் மிகவும் தூய்மையுடன் செய்யப்பட வேண்டும்.
அங்குள்ள குருக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். எல்லாமே எப்போதும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகுதி பொருள்களும் மிகவும் தூய்மையான முறையிலேயே தயாரிக்கப்பட வேண்டும். இவ்வொழுங்குமுறை விதிகள் அனைத்துமே பக்தி ரசாமிர்தத்தில் விளக்கப்பட்டிருக்கின்றன. அர்ச்சனை செய்வதில் 32 குற்றங்கள் இருக்கின்றன. ஆகையினால் ஒருவன் அசுத்தமாக இருக்கக்கூடாது என்பதில் மிகவும் எச்சரிக்கையாய் இருப்பது அவசியமாகிறது. பொதுவாக எந்த சடங்கினை செய்தாலும் அந்த இடத்தினை தூய்மை செய்வதற்காக பகவான் விஷ்ணுவின் புனித நாமம் முதலில் ஓதப்படுகிறது. ஒருவன் அகத்திலோ புறத்திலோ தூய்மையாகவோ தூய்மையின்றியோ இருந்தாலும் அவன் முழுமுதற் கடவுளான பகவான் விஷ்ணுவின் புனித நாமத்தினை ஓதினாலோ அல்லது மனதிற்குள் நினைத்தாலும் கூட உடனே தூய்மையடைகிறான். வேள்விச்சாலையானது வீரபத்திரன் தலைமையின் கீழ் உள்ள சிவபெருமானது அடியவர்களால் அசுத்தப்படுத்தப்பட்டதினால் அவ்வேள்விச்சாலை முழுவதும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டியது ஆகிவிட்டது. எல்லா மங்களங்களும் நிறைந்த சிவபெருமானே அங்கு இருந்த போதிலும் கூட அவ்வேள்விச்சாலை சுத்தம் செய்யப்பட வேண்டியதாய் இருந்ததென்றால் சிவபெருமானின் அடியவர்கள் அத்தனை அசிங்கம் செய்திருந்தார்கள் என்பதே காரணமாகும். புனிதப்படுத்துவது என்பது 3 லோகங்களையும் புனிதப்படுத்தும் பெயரான திரிகபாலர் என்றும் விஷ்ணுவின் புனித நாமத்தினை ஓதுவதின் மூலமே சாத்தியமாகும். மேலும் சிவபெருமானின் அடியவர்கள் பொதுவாக அசுத்தமானவர்கள் என்பது இங்கே ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் உடல் நலத்தை பேணுவது என்பது கிடையவே கிடையாது. அவர்கள் தினமும் குளிப்பதில்லை. தலைமுடியை நீளமாக வளர்த்து கொண்டு கஞ்சா புகைப்பர். இது போன்ற தீய பழக்க வழக்கங்கள் உடையவர்களை பேய்கள் என்று கருதுவர். இவர்கள் எல்லாம் வேள்விச்சாலையில் இருந்ததினால்தான் அது தூய்மையற்று போனது. அவ்வசுத்தம் திரிகபால நைவேத்தியம் எனப்படும் முறையால் தூய்மை செய்யப்பட்டது. அம்முறையானது விஷ்ணுவின் கருணையினை வேண்டி பெறுதலை குறிப்பிடுகிறது. ஹரே கிருஷ்ணாங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க சிவபெருமானுடைய ஆட்கள் வீரபத்திரர் தலைமையில வந்து அந்த பூதகணங்கள், பேய்கள், பிசாசுக்கள் இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா மலம், ஜலம், மூத்திரம் இதெல்லாம் கழிச்சு எல்லா வேள்வி பொருட்களை எல்லாம் தூக்கி வீசி அலங்கோலம் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இங்க வேள்வி வந்து தக்ஷன் மீண்டும் நடத்த முற்படும் போது இந்த அஸ்தங்களை எல்லாம் சரி பண்ணணும். அதுக்காக பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு. அப்ப அது வந்து திரிபால நைவேத்தியம் அப்படிங்கிற முறையில தூய்மை செய்யப்படுது. அதாவது பகவானோட கருணையை பெற்று அந்த இடத்தை சுத்தம் பண்ணணும். இப்ப இடம், மனம் எல்லாமே வந்து சுத்தமா இருக்கணும். ஒரு வேள்வி செய்யறது அப்படின்னா வெறும் அது சடங்கு கிடையாது. அப்போ உணர்வும் சுத்தமா இருக்கணும். மனசுல வந்து கெட்ட எண்ணங்களோட வேள்வி செய்ய முடியாது. உடலை மட்டும் நாம குளிச்சுட்டு போய் உக்காந்துட்டு இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா மனதிலையும் தூய்மைப்படுத்தணும். அப்படின்னா மனதை தூய்மைப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னா ஹரே கிருஷ்ண மந்திரம் ஒன்றுதான் வழி. இப்பெல்லாம் நம்ம தூய்மைப்படுத்தும் முறையில தான் ஈடுபட்டிருக்கோம். ஸ்ரத்தா சாது சங்கா அப்படின்னு சொல்லி சாது சங்கம் மூலமா நம்பிக்கையுடன், ஸ்ரத்தா அப்படின்னா நம்பிக்கையுடன் சாது சங்கத்தை எடுக்கும் போது, சாது சங்கம் இல்லாம பக்தி வளரவே வளராது. நீங்க தனியா உட்கார்ந்து பக்தி பண்ணலாம் அப்படின்னா மனம் வந்து உங்களை ஒருநிலைப்படுத்தாது. அப்போ சாது சங்கம் வேண்டும். ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அப்புறம்தான் அனர்த்த நிவர்த்தி. அனர்த்த நிவர்த்திங்கிறத தூய்மைப்படுத்துறது. நம்மளுக்கு பல கோடி ஜென்மங்களா பல அனர்த்தங்கள் இருக்கு. அந்த அனர்த்தங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா நம்மை நாமே தூய்மைப்படுத்த வேண்டும். தூய்மைப்படுத்த ஒரே ஒரு உணர்வை தூய்மைப்படுத்த என்ன வழி இருக்கு? சோப்பு, ஏதாவது டெட்டால் சோப் இருக்கா? இல்ல மைசூர் சாண்டல் இருக்கா? சிந்தால் இருக்கா? லக்ஸ் இருக்கா? கிடையாது. நம்மளுக்கு ஒரே ஒரு வழி, ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் களவு நாஸ்தேவ கதிர் அந்யதா அப்படின்னு சொல்லி பகவானுடைய திருநாமம் ஒன்று மட்டுமே நம்மை தூய்மைப்படுத்தும். மன தூய்மை. வெளிப்புற தூய்மையெல்லாம் நம்ம தண்ணி போட்டு பண்ணலாம், சோப்பு போட்டு பண்ணலாம், டெட்டால் போட்டு பண்ணலாம். ஆனா வெளிப்புற தூய்மையெல்லாம் மன தூய்மை இல்லைன்னா அதுவும் அடிபட்டு போகும். அப்ப இங்க வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி அவங்க எல்லாவற்றையும் சுத்தம் பண்றாங்க. ஏன்னா அங்க வந்து எல்லாருக்கும் அங்க வந்து என்ன இருந்ததுன்னா புகழுக்காக பகவானை அவங்க வைஷ்ணவ அபராதம் பண்ணி அவங்க வந்து இந்த யாகத்துல பங்கு கொண்டு ஆவிர்வாகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தேவர்கள்லாம் மனசுல ஒரு அசுத்தம் அங்க. ஏன்னா வைஷ்ணவ அபராதத்தை பார்த்துக்கிட்டு பார்க்காத மாதிரி இருந்தாங்க. இதெல்லாம் வந்து அவங்க மன தூய்மை இல்லாதனால இப்ப அதெல்லாம் சரி பண்றாங்க. பகவானோட நாமத்தை சொல்லி சொல்லி அவங்களுடைய பாவத்தை போக்குறாங்க. ஏன்னா பகவானோட நாமம் தான் நம்மை சுத்தம் பண்ணக்கூடியது, வேற வழி கிடையாது.
அடுத்த ஸ்லோகம் 18. அத்வர்யுனார்த்த ஹவிஷா யஜமானோ விஷாம் பதே தியா விஷுத்தயா தத்யௌ ததா பிராது பிராபுத்தரிஹ்ய. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. பண்ணீங்க மாதாஜி. யாரா மொழிபெயர்ப்பு. மாமுனிவர் மைத்ரேயர் விதுரரிடம் கூறினார், எனதன்பிற்குரிய விதுரனே, தட்சன் தூய்மையான தியானத்தில் சுத்தம் செய்யப்பட்ட வெண்ணையை யஜுர்வேத மந்திரங்களை ஓதி அர்ப்பணித்தவுடன் பகவான் விஷ்ணு தனது மூல வடிவமான நாராயணராக அங்கே தோன்றினார். பொருளுரை. பகவான் விஷ்ணு எங்கும் பரந்துள்ளவர். எந்த ஒரு பக்தனும் ஒழுங்குமுறை விதிகளை பின்பற்றி தூய்மையான தியானத்தில் ஆழ்ந்து பக்தி தொண்டில் பக்தி நிலையில் தேவையான மந்திரங்களை கூறி வழிபட்டான் என்றால் அவனால் விஷ்ணுவை காண முடியும். பிரம்ம சம்ஹிதை தன் கண்களில் முழுமுதற் கடவுளின் அன்பு என்னும் களிம்பினை பூசிக்கொண்ட பக்தன் முழுமுதற் கடவுளை எப்போதும் தன் உள்ளத்தில் காண்கிறான் என்று கூறுகிறது. பகவான் ஷியாமசுந்தரர் தன் பக்தர் மீது அத்துணை அன்புடையவர் ஆவார். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க வந்து தக்ஷன் யசுர்வேத மந்திரங்களை ஓதி தியானம் பண்ணும்போது பகவான் விஷ்ணு அங்க வந்து நாராயணரா காட்சி கொடுக்கிறார். அப்போ ஒழுங்குமுறை விதிகளை நம்ம எல்லாம் வந்து இப்போ ஸ்பான்டேனியஸ் லவ்ல இல்லைனாலும் பகவான்கிட்ட ஒழுங்குமுறை விதிகளை பின்பற்றி நாம எல்லாம் தொடர்ந்து நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப அதுல பக்தி வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா பகவான் நம்மளுக்கு ஏதோ ஒரு வழி மூலமா நம்மளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். மனசுல இருக்கிற பரமாத்மாவே வந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். அப்ப குரு மூலமா இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் பக்தி தொண்டுல கொடுக்கப்படும். தொடர்ந்து வந்து நம்ம கோயிலுக்கு போகலாம், அங்க வந்து நிறைய சேவைகள் செய்யலாம், நம்ம ப்ரீச்சிங் பண்ணலாம். ஏன்னா இப்ப வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை என்றால் நம்மளுக்கு வந்து அந்த லிங்கே இருக்காது. இப்ப பக்தர்களோட தொடர்பும் கிடைக்காது, பகவத்கீதை கேட்கறதுக்கு உரிய வாய்ப்பும் கிடைக்காது. சோ பகவான் வந்து நம்மளை என்கேஜ் பண்ணிட்டே இருப்பார். இப்ப நிறைய பேருக்கு இப்ப வர முடியல அப்படின்னா காரணம் என்ன? அவங்க இன்னும் சுத்தப்படுத்தல, தங்களை சுத்தப்படுத்தல. அதனால அவங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்காம பகவான் வந்து வேற எதுலயாவது என்கேஜ் பண்ணிடுறாரு பௌதிகமான விஷயங்கள்ல. ஆனா பக்தர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்கும். எப்படியாவது அதுல வந்து நம்மள லிங்க் பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப நெருப்பை வந்து நெருப்போட இணைக்கும் போதுதான் அந்த நெருப்போட இது தன்மை கிடைக்கும். அதுல இருந்து வெளியில எடுத்துட்டா என்ன ஆகும்? அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒர்க் ஷாப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, இரும்ப வந்து நெருப்புல போடும்போது அதுவும் நெருப்பா அப்படியே கொதிக்கும். நெருப்புக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியாது, நெருப்பாவே அது மாறிடும். அது போல பக்தர்களோட சங்கத்துல இருக்கும் போதுதான் பக்தி வளரும். அதுல இருந்து வெளியில போயிட்டோம் அப்படின்னா அந்த நெருப்பு எப்படி அணைஞ்சா மறுபடியும் அந்த இரும்பு கடினமா மாறிடுதோ அது போல நாம வெளியில போயிட்டோம் அப்படின்னா நாமளும் நம்ம உள்ள வந்து இப்ப பக்தியில வந்து மெல்ட் ஆகி பகவான் மேல அப்படியே அவர் பாதங்கள்ல உருகி நாமெல்லாம் அப்படியே கரைஞ்சு அப்படியே அந்த பக்திங்கிற இந்த பாகவத சொற்கள் வந்து அமிர்தமா நம்ம காது வழியாக அது பாஞ்சு ஓடிட்டு இருக்கு. ஆனா இப்ப வெளியில போனோம் அப்படின்னா வேற ஏதாவது சினிமா பாட்டு, கச்சமுச்சா சத்தங்கள், ரஜோகுண சத்தங்கள், தமோகுண சத்தங்கள், இல்ல யூடியூப்ல வேற ஏதாவது பாத்துக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம காதுல கேட்டுட்டே இருக்கோம், இறைச்சல்கள். அதுல எல்லாம் பக்தி வளராது நமக்கு. அப்போ பகவான் எப்போ நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் தொடர்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா நாம அந்த விதிமுறைகளை பின்பற்றி தூய்மையான தியானத்தில் ஆழ்ந்து அந்த பக்தி தொண்டுல பண்ணும்போது அவர் மேலும் மேலும் நம்மளுக்கு நிறைய அத சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறார். அப்ப சததம் கீர்த்த எந்தோமாம் எதந்த சத்ருட விருதாக அப்படின்னு எப்பொழுதும் நம்ம வந்து கீர்த்தனம் பகவான் மேல கீர்த்தனம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்போம். ஏன்னா இதுதான் ஆத்ம சந்தோஷம். ஆத்மாக்கு கிடைக்கிறதா உண்மையான சந்தோஷம். உடலுக்கு கிடைக்கிறதெல்லாம் கொள்ளுப்பட்டாஸ் மாதிரி அப்படியே வெடிச்சா அப்படியே சத்தம் போயிடும். அந்த சின்ன சந்தோஷங்கள் அதெல்லாம் மறைஞ்சு போயிடும், விட்டில் பூச்சியோட வாழ்க்கை மாதிரி. ஆனா இந்த சந்தோஷம் வந்து எப்பவுமே நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இப்ப பிரம்ம சம்ஹிதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிரேமேஞ்சன பக்தி, அந்த பிரேமேஞ்சன அஞ்சனம் அப்படிங்கிற மைப்பூசப்பட்ட கண்களால், அன்பெனும் மைப்பூசப்பட்ட கண்களால் மட்டுமே பகவானை காண முடியும்
அது இல்லாம பகவானை வந்து ஆணவத்தால பொய் அகங்காரத்தினால பார்க்க முடியாது. எங்க உன்னை காட்டு நான் பாக்குறேன் அப்படின்னா, ஆனானப்பட்ட ரிஷிகள் முனிவர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தவம் பண்ணி கூட அவங்க கண்ணுல பார்க்க முடியாம நம்ம வந்து விதாண்டம் பண்ணிட்டு பார்க்கவே முடியாது. அப்ப அன்பினும் மைப்பூசப்பட்ட கண்கள் யார் பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணி எப்பொழுதும் அவரது நாமத்தை உச்சரித்துக் கொண்டு சததம் எப்பொழுதும் அகை துகி அப்பர்த்திகதா இடையறாது பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பகவான் தன்னை வந்து வெளிப்படுத்துறாரு. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் அல்லது சந்தேகம் இருந்தா நம்ம பேசலாம்.